அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா வகுப்போடு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலை செஞ்சிருக்காரு. அவர் முத்தவலியா இருக்காரு, இந்த வகுப்போடு சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு. இது வகுப்போடு சொத்துப்பா, அதை நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு. அதனால அது முதல்வருக்கே சொல்றாரு. அதை நான் முதல்வர் மேயரா இருக்கும்போது நான் உங்களுக்கு பாதுகாப்பாளராக இருந்தேன், ஆனா உங்க அமைப்புகளை சேர்ந்த உங்க கட்சியை சார்ந்தவனுங்க தான் இதெல்லாம் பண்றானுங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. நான் வந்து ஆனா இந்த மாதிரி நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவன் முன்னக்கூடி அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேரு கீரு எல்லாமே சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? முதல்வருடைய கையில இருக்கு. அப்ப முதல்வர் சட்டம் ஒழுங்கு சரியா பார்க்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், காவல்துறையினுடைய முழு உடலுமே அழுகி போச்சுன்னு தான் சொல்றேன். இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா முதல்வர் சொல்றாரு அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறத வச்சு நீங்க குறை சொல்றீங்க. ஆனால் சட்டமானது இரும்பு கை கொண்டு எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்குன்றாரு. அப்படின்னா அப்ப ஜாகிர் ஹுசேன் செத்திருக்க மாட்டாரு. அது அங்கொன்றும் இங்கொன்றும்ல வரும். அங்கொன்றும் இங்கொன்றும்னா அப்ப டெய்லி அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலாமா? மொத்த சென்னையுமே வகுப்பு சொத்தா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. இந்த ராஜாக்கள் தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குளம் எழுதி வச்சிருக்காங்க. இப்படி வகப்பண்ண சொத்துக்களை யார் வச்சுக்கிட்டு இருக்கா, நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கான்னா, அந்த நேரத்தில் அந்த வகப் பண்ணும் போது அந்த மக்களுடைய வம்சாவளியில வர்றவங்க நிர்வாகிங்கன்னு போட்டாங்க. அப்ப இந்த போர்டு வந்தவொடனே இப்ப அந்த போர்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில அரசாங்கம் கையில வச்சிருக்கு. எப்படி அறநிலைத்துறையை கையில வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படி வெள்ளை அறிக்கை கொடுத்து, ஆமா வகுப்பு சொத்து மூலமாக இத்தனை லட்சம் பேர் இவ்வளவு ஆண்டுகளாக படிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க, எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தையும் கணக்கு இருக்குல்ல, இருக்குன்னு நீங்க கொடுத்தா அந்த சட்டத்துல வந்து மோடிஜி அவர்கள் கை வைக்கிறது தப்பு. அது வந்து ஏழை எளிய மக்களுடைய சொத்து, இறைவனுடைய சொத்து. அந்த மக்களுக்கு அதை போய் சேர்றதுக்கு இப்ப யார் பேசினாலும் அதை வரவேற்கணும், அவங்க கூட நம்ம நிக்கணும். இப்படி சொன்ன ஒரு நபரையே கொலை செய்யும் அளவுக்கு வராங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி நிறைய இது போல நிறைய இருக்குமோ? ஏகப்பட்டது இருக்கு. அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி. இது ஒரு சோறு தான். ஆமா, இது மாதிரி நிறைய இருக்கு. பானை நிறைய இன்னும் இருக்கு. நிறைய அபகரிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதை நீங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி உயிர் பலி நடக்கும். இப்ப அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த குடும்பமும் போச்சு. இவ்வளவுக்கும் படிச்சாலு உதவி ஆய்வாளரா இருந்தவர், காவல்துறையிலே இருந்தவர், அவரே அவரை காப்பாத்திக்க முடியல. எனக்கு அதுல ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜாகிர் ஹுசேன், அதாவது உதவி காவல் ஆய்வாளராக இருந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது நிதமும் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க திமுக. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குது, அதிகமாக கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டு காலங்கள்ல முழுமையாக சட்டம் ஒழுங்கு பாதிச்சிருக்குங்கிறத தான் நம்ம சொல்லணும். இது மாத்திரமல்ல, நீங்க இந்த பாலியல் சீண்டல்கள், வன்புணர்வுகள், கொலை, அதே மாதிரி நீதிமன்ற வளாகங்கள்ல வழக்கறிஞர் கொலை, இப்படி நீங்க சொல்லிட்டே போகலாம். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 கொலை. இப்போ நீங்க சமீபத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போன மாசமெல்லாம் ஒரே நாள்ல 7 கொலை. ஆமா, கிரைம் ஸ்டோரி அதிகமாகுது. ஆமா, அப்ப ஏகப்பட்ட கொலைகள். அதே மாதிரி இந்த வன்புணர்வுகள், அதாவது பாலியல் சீண்டல்கள், சின்ன பிள்ளைகளை விடல, பள்ளிகள்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும், பள்ளிகள்ல இருந்து இவங்க இதெல்லாம் யாருன்னா திமுகவை தொடர்பு படுத்தி தான் பேசுறாங்க. திமுகவை சார்ந்தவர்களா தான் இருக்காங்க. வெளியாள்களா யாரும் தெரியல. அவங்களுக்கு தான் அவ்வளவு தைரியம் வருது. இன்னுமே அது விசாரணை யார் அந்த சார்ந்து கூட உங்களுக்கு பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகுனது அதிமுகவின் காரணமாக அது ட்ரெண்ட் ஆச்சு. இன்னுமே அந்த சார் கண்டுபிடிக்கப்படலை. இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அதுபோக இப்ப யாரெல்லாம் வந்து அரசனுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு செயல்படுறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து கொலை பண்றதுக்கு ஒரு கும்பலையான அரசு சொத்தை அபகரிப்பவர்கள் அதை செய்யறாங்க. இப்ப புதுக்கோட்டையில கூட ஒருத்தர், ஆமா ஜகபர் அலி, ஆமா, அவரையும் அதே மாதிரி வெட்டி கொண்டுட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ணி அதை கொண்டுட்டாங்க. அவரும் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேத்து காலையில ஒரு ஜாகிர் ஹுசேன், முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர், அவரை கொலை பண்ணிருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா வகுப்போடு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலை செஞ்சிருக்காரு. அவர் முத்தவலியா இருக்காரு. இந்த வகுப்போடு சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவரு வேலை செஞ்சிருக்காரு. இது வகுப்போடு சொத்துப்பா, அதை நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு.
அவர் அதை ஆப்போஸ் பண்ணி அவர் வந்து சொந்தமாக பல பேப்பர்கள்லாம், ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, வாய்ஸ் கால் போட்டு வீடியோ கால் போட்டு அதை எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருக்காரு. நான் இன்னும் ஒரு 10 நாளில் என்னை கொண்டுடுவானுங்க அப்படின்னு நான் அதை பார்த்தேன் வலைதளத்தில். நான் அதை பார்க்கும்போது யூடியூப்பில் அவர் போட்டிருக்காரு. அதனால் அது முதல்வருக்கே சொல்கிறாரு. அதை நான் முதல்வர் மேயராக இருக்கும்போது நான் உங்களுக்கு பாதுகாப்பாளராக இருந்தேன், உங்களை பற்றி நான் அதிகமாக எதுவும் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன காரணம்னா உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் மனைவி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அந்த சோத்துக்கு நன்றி கடனாக நான் உங்களை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் உங்கள் அமைப்புகளை சேர்ந்த உங்கள் கட்சியை சார்ந்தவனுங்க தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், யாருமே விசாரிக்கலை. காவல்துறையிலையும் அதுக்கு காவல்துறையில் இருக்க 2 பேர் பேரையும் சொல்கிறாரு அதில், அவங்களும் எதுவும் விசாரிக்கலை. அதே மாதிரி உங்கள் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சேன், அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறது இமெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. 3 நாள் சென்று கம்ப்ளைண்ட் டிஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துருச்சு மெசேஜ். அப்போ உங்களுக்கும் அனுப்பியிருக்கேன், நீங்களும் அதை தான் செய்ய போறீங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இருக்க போகிறதே இன்னும் எவ்வளோ நாளுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் உயிரை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் இந்த மாதிரி நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவன் முன்னக்கூடி அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேரு கீரு எல்லாமே சொல்கிறாரு, சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்கிறாரு எல்லாமே. ஏன்னா கொலை மிரட்டல் விட்ட அந்த ஆடியோ வீடியோ எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இது யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கலை. சரி, இப்போ நடவடிக்கை எடுக்காமல் அதில் வந்து இப்போ வந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு அது கேள்வியாக வந்து காவலர்கள் மேலே, அந்த நடவடிக்கை எடுக்காத காவலர்கள் மேலே, அந்த காவல்துறையில் இருக்க அந்த காவல் அதிகாரிகள் ஆய்வாளர்கள் மேலே மாற்றம் அது இதுன்னு கொண்டு வர்றேங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், காவல் அதிகாரி மேலே இப்போ மாற்றம், அவரை சஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை 14-20 நாள் வேலைக்கு வராமச்சோ, 1 மாதம் வேலைக்கு வராமச்சோ, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றி போட்டோ இந்த கொலை சரியாயிடுமா? இந்த உயிர் திரும்ப வந்துருமா? இல்லை, இந்த உயிர் வர்றதெல்லாம் இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? இப்போ அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு, காவல் ஆய்வாளர்கள். இப்போ நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஷாக்காகும். நேருடைய தம்பியை கொலை பண்ண கேஸ் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம், ராமஜெயம் கேஸ். அது ஒரு கேஸாகவே ஒரு ஹிஸ்ட்ரியாகவே போய்கிட்டு இருக்கு. எங்க 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அவர் ஒரு அமைச்சருடைய தம்பிங்க. அப்போ நம்ம ஊரில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கு? இப்போ நீங்கள் வந்து மற்றவங்க இருக்கும்போது சரியில்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, ஏன் வந்தவொடனே உடனே கண்டுபிடிக்கல? அதனால இங்கே சட்டம் ஒழுங்கு முழுக்க முழுக்க சீரழிஞ்சு போயிருக்கு. சரி, அது எதுல நடக்குது? போதைப் பொருள் வியாபாரம் தலை தூக்கி நிக்குது. ஒன்னும் காரங்க மட்டும் பண்ற மாதிரி சொல்றீங்களே? ஆமா, அவங்க தானே எல்லாம் ஏஜென்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தானே இப்ப பிடிபட்டு இருக்கவங்க எல்லாம் யாரு? ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பிடிபட்டு இருக்காரு. அவர் யாரு? திமுகவில் முக்கியமான ஒரு ஆளு, அவர் உள்ள இருக்காரு. அப்ப நீங்க இல்லாம நான் இதையும் சொல்லலையே. அப்ப அதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய பேர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சரி, கம்ப்ளீட் அந்த குட்கா வியாபாரம், கஞ்சா வியாபாரம், இந்த போதைப் பொருள்ல எல்லா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் திமுகவுடைய அனுதாபிகள்னு சொல்றாங்க, இல்ல திமுகவை சார்ந்தவர்கள்னு சொல்றாங்க. அவர் நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து அனுதாபின்ட்டு அவங்களே சொல்றாங்க, சட்டமன்றத்தில் சொல்றாங்க அவர் வந்து திமுகவுடைய என் கூட அதனால போட்டோ எடுத்திருப்பாருன்னு சொல்றாங்க. அவர் வந்து எங்க உறுப்பினர்லாம் இல்லை அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உறுப்பினரா அனுதாபியாங்கிற இடத்துக்கு நான் வரல. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு? முதல்வருடைய கையில் இருக்கு. அப்போ முதல்வர் சட்டம் ஒழுங்கு சரியா பார்க்கணுமா இல்லையா? இப்போ மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிகாரி செய்ய முடியுமா? ஒரு நாள் இது மாதிரி நடக்க முடியுமா? மறு செகண்ட் அவருக்கு பதவி வரும். அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலுமே சரி, மறு செகண்ட் காலி ஆயிடுவாரு. சரி, அதுக்கப்புறம் எடப்பாடியாருடைய ஆட்சி 4 ஆண்டு காலம், அம்மாவுடைய ஆட்சி தொடர்ச்சி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்லையே. இப்போ அந்த காலகட்டத்தில் குட்கா விற்கிதுன்னு சொல்லி சட்டையை கிழிச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள குட்காவோட வந்து அவர் மேல சட்டமன்றமே கேஸ் போட்டிருக்கேன், சபாநாயகர் கேஸ் போட்டிருக்காரு. ஆமா, அப்ப இவர் தானே சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்தாரு அதுல. அப்ப ஏன் இப்ப சட்டையை கிழிக்க மாட்டேங்கிறாரு? இல்ல, அதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. குட்கான்னு சொல்லிட்டா மிகப்பேரிய ஒரு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாரு, குட்காவை தாண்டி ஏதோ பவுடரு என்னென்னமோ வந்துருச்சு, அடுத்தடுத்து அப்டேட் ஆயிருச்சு. குரல் கொடுக்கல. ஆமா, எதுவுமே ஏன்னா எல்லாமே திமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறதாகத்தான் தொடருது. அதனால அந்த அவர் தான் அனுதாபிங்கிறார்ல, அபிமானி அனுதாபி. அப்ப அனுதாபி அபிமானிகளா இருக்கும் போது முதல்வர் என்ன, முதல்வருடைய தெரியுமா தெரியலையா, இல்ல முதல்வர் விரும்புறாரா விரும்பலையா, எதுவுமே தெரியல. ஆனா எல்லாமே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, காவல்துறையினுடைய இருதயமே அழுகி போச்சும்பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், காவல்துறையினுடைய முழு உடலுமே அழுகி போச்சுன்னு தான் சொல்றேன். இப்ப இருக்க அவருடைய மகனுடைய ஆட்சி காலத்துல, நம்முடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல காவல்துறையினுடைய உடல் முழுவதுமே அழுகி போச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு.
நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா முதல்வர் சொல்றாரு அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறத வச்சு நீங்க குறை சொல்றீங்க, ஆனால் சட்டமானது இரும்பு கை கொண்டு எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்குன்றாரு. அப்படின்னா அப்ப ஜாகிர் ஹுசேன் செத்துருக்க மாட்டாரு. அது அங்கொன்றும் இங்கொன்றும்ல வரும். அங்கொன்றும் இங்கொன்றும்னா அப்ப டெய்லி அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலாமா? டெய்லியும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலாமா? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாலியல் சீண்டல் நடக்கலாமா? சரி, அதே மாதிரி எல்லா பள்ளிகளிலும் பாலியல் சீண்டல் நடக்கலாமா? எல்லா கல்லூரிகளிலும் பாலியல் சீண்டல் நடக்கலாமா? சரி, எல்லா பக்கம் போதை மருந்து விற்கலாமா? ஏகப்பட்ட போதை மருந்து பிடிபடுது. எப்படி? கஞ்சா பிடிபடுது, விதவிதமான கேட்காத பேர்கள்லாம் மெத்தப்பட்டமைனுங்கிறான், அதுங்கிறான், எல்எஸ்டிங்கிறான், என்னென்னமோ பேர் சொல்றான். நம்ம இது வரைக்கும் நம்ம வயசுல கேள்விப்படாத பேர்களெல்லாம் புது புதுமையா சொல்றானுங்க. சொல்லி என்னென்னத்தையும் உருவாக்கி வெளிநாட்டுக்கு வேற ஏத்துறானுங்கிறானுங்க. அதையே பல ஆயிரம் கோடிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றி வித்துருக்கிறானுங்க. இப்போ அப்படிப்பட்டவன்லாம் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கான். அவன் பூரா திமுகவுக்கு அனுதாபியா சாதகமானவர்களாக இருக்கானே. அது எப்படி? இப்போ நீங்கள் எப்படி அப்போ உங்களுக்கு தெரியாமல் போச்சு? எப்படி சட்டம் ஒழுங்கு தெரியும்? இப்போ சட்டம் ஒழுங்கில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ அது முதல்வருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அப்போ அது சரியாக நடைமுறைப்படத்தில் நடக்கலைங்கிறது தானே இதனுடைய காரணம். இல்லை, இன்னொன்று கேள்வி என்னன்னா, இந்த கொலையில் முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த வகுப்போடு அந்த இதில் உள்ள சில பிரச்சனைகள்னால தான் இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. இதில் என்ன காரணம் சார்? வகுப்போடு ஆரம்பித்த காலத்துலேருந்து பிரச்சனையா இருக்கு? இல்லை, வகுப்போடு ஆரம்பித்த காலத்துலேருந்து பிரச்சனை இல்லை. வகுப்போடுங்கிறது முகமது நபி அவர்களால் மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக வகுப்பு செய்யறதுன்னு சொன்னாங்க. இறைவன் பேரால் சொத்தை எழுதி வைக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லாது. இல்ல, இது இத்தனை நாள் தெரியவே தெரியாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு இறைவன் பேரால் உங்களுக்கு அபரிமிதமாக சொத்து இருக்கு. அப்ப அந்த சொத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தணும்னு போய் நபியை கேட்கறாங்க. அப்ப நபி என்ன சொல்றாங்க? இதை இறைவன் பேரால் எழுதி வச்சிருங்க, யாரும் எடுக்கக்கூடாது, இறைவனுடைய சொத்து. அதுக்கு தமிழ்ல இன்னும் சொல்லணும்னா சிவன் சொத்து குலநாசன் சொல்லுவாங்க. நீங்க தமிழர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சிவன் சொத்து குலநாசன் சொல்லுவாங்க. அது மாதிரி இது இறைவனுடைய சொத்துப்பா, இறைவன் பேர்ல எழுதி வச்சு அதுல வர்ற வருமானத்தை, அது விவசாயமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா ஏழை எளிய மக்களை பார்க்கறது தான் இறைவனுடைய கடமை, இறைவனுக்கு செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் பல காலமாக எங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த பெரியவர்கள் அவர்களுடைய அபரிமிதமான சொத்துக்களை, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் பல பகுதிகளில் நீங்கள் மொத்த சென்னையுமே வகுப்பு சொத்தாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஆற்காடு நவாப் இருந்ததுனால ஆற்காடுடைய அந்த ரோடுக்கு பூரா இந்த ராஜாக்கள் தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குளம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த ராஜாக்கள் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிலம் எழுதி கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிய ராஜாக்கள் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சொத்துக்களை தானமாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்காக சொத்துக்களை வகப் பண்ணியிருக்காங்க. இப்படி வகப் பண்ண சொத்துக்களை யார் வச்சுக்கிட்டு இருக்கா, நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கான்னா, அந்த நேரத்தில் அந்த வகப் பண்ணும்போது வகப் போடுன்னு எதுவும் கிடையாது. அந்த மக்களுடைய வம்சாவளியில் வர்றவங்க நிர்வாகிங்கன்னு போட்டாங்க. அப்போ போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மூளை சரியா இருக்கணும், மனநலம் பாதிக்காதவராக இருக்கணும், மக்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும், அவர் தான் அதை பாதுகாப்பு பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு அதில் கண்டிஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்லாம் அதில் கிடையாது. வகுப்பு போர்டுன்னு ஒரு போர்டு வந்து பார்க்கணும்னு கிடையாது. அப்புறம் இது நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் கலெக்டர்கிட்ட அந்த கணக்கை ஒப்படைக்கணும், எவ்வளோ வருது போகுதுன்னு ஒப்படைக்கணும்னா அப்போ தான் வகுப்பு போர்டு வருது. அப்போ இந்த போர்டு வந்தவுடனே இப்போ அந்த போர்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில அரசாங்கம் கையில் வச்சுருக்கு. எப்படி அறநிலைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வகுப்பு போர்டையும் கையில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வகுப்பு போர்டுகளுக்கு ஏகப்பட்ட லட்சம் கோடிகளில் சொத்து இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிலம் உள்ளது முதல்ல வந்து மிலிட்ரி, ரெண்டாவது ரயில்வே, மூணாவதாக வகுப்பு போர்டுக்கு இருக்குங்கிறாங்க. 9 லட்சம் ஏக்கர், 10 லட்சம் ஏக்கர், 10 லட்சம் கோடி, 12 லட்சம் கோடிக்கு சொத்தெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஏன்னா அது நமக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்றது அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ள நம்ம போக வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, அந்த பகுதியில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு வகுப்போடு மூலமாக பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கா, கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கா, மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கா, இல்லை ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பாவது கொடுக்குறாங்களா, உதவித்தொகைகள் வழங்கப்படுதா, இல்லை அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள் செய்யப்படுதா, இல்லை ஏழை எளிய மக்களுக்கு அதாவது விதவைகராக இருக்கவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் கொடுக்குறாங்களா, இப்படி ஏதாவது நலத்திட்டங்கள் அது மூலமாக நடக்குதாண்டா? இல்லவே இல்லை.
அப்ப இதனால எப்படி தான் இருந்தது அது? அதை பூரா யாரோ பெரிய தனவந்தர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 100-150 தனவந்தர்கள் இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து துணையாக அங்கே ஆளுகின்ற அரசு, அதாவது மாநில அரசுகள் அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை தான் கொண்டாந்து அதில் சேர்மனாக போடுறாங்க. இப்போ அதிமுக இருக்குன்னா அதிமுக வந்துருவாங்க, திமுக இருந்தால் திமுகவில் உள்ள ஒருத்தர் தலைவராக வந்துருவார், 11 பேர் உறுப்பினர்கள் வந்துருவாங்க. அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு லீஸ் எழுதி கொடுத்து காசு வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கான். இதுதான் ஆல் இண்டியா லெவல்லையும் இருக்குது. ஆல் இண்டியா வகுப்போடும் இருக்குது, மாநிலத்தில் உள்ள வகுப்போடும் இருக்கு. இப்போ அவங்கவுங்க இது செஞ்சு இதை வந்து வகுப்போடில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும், ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. அதை இஸ்லாமிய பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதுக்குறாங்க. அதுல பெரும்பாலும் யார் எதுக்குறாங்கன்னா இந்த மாநில அரசுல உள்ளவங்க தான் எதுக்குறாங்க. இந்த அதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த இஸ்லாமியர்கள் தான் எதுக்குறாங்க. ஏழை எளிய இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்த்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பெரிய போராட்டமா ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா யாரும் அனுபவிக்கல. இப்ப நீங்க உங்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை புடுங்கினா தானே உங்களுக்கு கோபம் வரும். எங்களுக்கு தான் ஒண்ணுமே வகுப்போடுல எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. எங்களுக்கு 1 ரூபா கூட நீங்க கூப்பிட்டு யாருக்கும் கொடுத்ததும் இல்லை. அப்ப அது அப்படி ஒரு போர்டு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவர் மோடிஜி சொல்ற மாதிரி அவ்வளவு சொத்து இருக்குன்னு சொன்னா அது அவங்க ஒரு கணக்கு வழக்கு கேட்கறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. அதில் அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து கணக்கு வழக்கு கேட்கறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ அது கொண்டு வரணும், மாறணும். இல்லைன்னா அரசாங்கமே எடுத்து எல்லா மக்களுக்கும் செய்யட்டும். இப்போ நீ அதில் வந்து என்ன சொல்ல, அந்த எல்லா மக்களுக்கும் செய்யட்டும் அப்படின்றதான் பிரச்சனை ஆரம்பிக்குதோ? இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது எல்லா மக்களுக்குமானது தான் இங்கே இருக்க சொத்துக்கள் எல்லாமே. இந்தியாவில் இருக்கிற மழை வளங்கள் எல்லாமே யாருக்கானது? மக்களுக்கானது. இதுல ஜாதிக்கும் மதத்துக்கும் வேலை இல்லை. நீங்க யாராவது எடுத்து வச்சுக்கிற போது தான் பிரச்சனை வருது. காத்து, தண்ணி, உணவு, இருப்பிடம் எல்லாருக்கும் பொதுவானது. அது எல்லாருக்கும் கிடைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது அதை தடுத்து நிறுத்தி நான் தண்ணி விட மாட்டேன்னா பிரச்சனை வந்துடும், காற்றை விட மாட்டேன்னா பிரச்சனை வந்துடும், சாப்பிட்றதுக்கு உணவு பண்டம் கொடுக்க மாட்டேன்னா பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி தான் இது. இதை வந்து பெரிய மனிதர்கள் போர்வையில் நிறைய பேர் இந்த சொத்துக்களை தடுத்து அனுபவிக்கிறதுனால தான் அதில் பிரச்சனை வருது. அதை கேட்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு சட்டம் கொண்டு வராதிங்கன்னு போராடுறாங்க. என்னையை பொறுத்தவரை இந்த பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்னையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. இவர் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்கிறாரு. இவர் ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக சொல்றாருன்னு அவங்களுக்கு பேசணும். எனக்கு நான் எதிராக சொல்லல. இறைவனுடைய சொத்தை நீ தனிப்பட்டவன் அனுபவிக்காதேன்னு சொல்றேன். ஏழை மக்களுக்கு கூட சொத்து, ஏழை மக்களுக்கு அந்த வருமானத்தை கொண்டு சேரு, ஏழை மக்களுக்கு ஒப்படைங்கிறதா என்னுடைய கருத்து. நீ வச்சு சாப்பிடாத, நீ உழைச்சு நீ சாப்பிடு. அது ஏழை மக்களுக்கு உள்ளது, இல்லாத எளியதுகளுக்கு உள்ளது. அதுல வந்து ஜாதி மதங்களுக்கு வேலையே இல்லை. எல்லாருக்கும் கொடுங்கிற, நீ வந்து இந்த ஜாதிக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. இதில் நான் பார்க்கும்போது நான் கொஞ்சம் மாறுபடுற கருத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ மிஷினரிகள் இருக்கு. அவங்க கூட காலேஜ் ஸ்கூல்லாம் கட்டி நடத்துகிறாங்க ஃபாதர்கள். ஆமாம், நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதாவது பெரிய அளவுலையா இல்லை சின்ன அளவுலையான்லாம் பேசுகிறத விட கிறிஸ்துவ மிஷினரி மூலமாக நிறைய கல்லூரிகள் இருக்கு. அதே மாதிரி உங்கள் வகுப்பு மூலமாக எத்தனை கல்லூரிகள் நீங்கள் நடத்துறீங்க, எவ்வளவு மருத்துவமனைகள் கட்டியிருக்கீங்க, எவ்வளவு பிள்ளைகளுக்கு நீங்க பாடம் நடத்துறீங்க, எவ்வளவு பேர் பெரிய பெரிய டாக்டர், உலக அளவில் டாக்டர் ஆயிருக்காங்க உங்க வகுப்புல படிச்சு. இந்த சொத்துல ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு எவ்வளவு பேர் டாக்டர் ஆயிருக்காங்க, இன்ஜினியர் ஆயிருக்காங்க, உலக அளவில் பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? வெள்ளை அறிக்கை குடிக்க முடியுமா? அப்படி வெள்ளை அறிக்கை கொடுத்து ஆமா வகுப்பு சொத்து மூலமாக இத்தனை லட்சம் பேர் இவ்வளவு ஆண்டுகளாக படிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க, எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தட்டையும் கணக்கு இருக்குல்ல? ஆமா இருக்குன்னு நீங்க கொடுத்தா அந்த சட்டத்தில் வந்து மோடிஜி அவர்கள் கை வைக்கிறது தப்பு. ஒண்ணுமே இல்லைங்கும் போது தானே அவருமே கேட்கிறாரு, கணக்கு கேட்கிறாரு. அப்பா இவ்வளவு சொத்து இருக்கு, யாருப்பா வாரிசு அதுக்குன்னு கேட்டா நான் நீன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே தவிர அது என்னப்பா செய்திய வருமானத்தை என்ன அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப அது கணக்கு கேட்கணும் தானே. ஒரு அரசுடைய கடமை என்ன? எல்லாரையும் சமமாக நடத்தணும், வருமானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அப்போ அது போய் சேரணுமா இல்லையா? அப்போ அதுக்கு கணக்கு கேட்டால் தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ மோடியின் இந்த கேள்வி சரியான ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக. அதாவது கணக்கு வழக்கு பார்க்கறதுல தப்பு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து ஏழை எளிய மக்களுடைய சொத்து, இறைவனுடைய சொத்து. அந்த மக்களுக்கு அதை போய் சேர்றதுக்கு இப்போ யார் பேசினாலும் அதை வரவேற்கணும், அவங்க கூட நம்ம நிற்கணும்.
இதை எழுத்து நிற்கிறவங்க யார் அப்படின்னா இறைவனுக்கே எதிரானவர்கள். அவரை நீங்கள் இஸ்லாமியர்னு சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது. இப்படி பேசுகிற ஆளுங்களை இஸ்லாமியர்கள் சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாது. எதுன்னா இஸ்லாமில் என்ன சொல்லுது, ஏழை எளிய மக்களை பார்க்கணுங்கிறதுக்கு தான் முகமது நபி அந்த வகுப்பு சிஸ்டத்தையே கொண்டு வந்தார். இறைவன் பேரால சொத்தை எழுதுகிற சிஸ்டத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால உலகமெங்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் பூரா இருக்காது. அப்போ உலகம் பூரா சரியா இருக்கையில் இங்கே மாத்திரம் ஏன் பிரச்சனை? அப்போ அதை சரி பண்ணணும், கணக்கு வழக்கு பார்க்கறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, நான் இடையில ஒரு கேள்வி கேட்டேன். இதில் முக்கியமான நபர்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மற்ற ஏழை எளிய ஒரு இஸ்லாமிய எந்த ஒரு சகோதரர்களும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல. அப்போ அவங்க விழிச்சுக்கிட்டாங்கன்னு தானே பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் போய் சேரலை, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இவ்வளவு நாள் நடந்த இந்த வருமானம், இந்த கணக்கு வழக்கு செலவுனா அது யார் தான் கொடுப்பா? அதுக்கு யாருமே அதைத்தான் கேட்குறாங்க. இப்போ அதுக்காகத்தானே சட்டத்தை மாற்றினா தானே அதை விசாரிக்க முடியும். இதுவரையும் இருக்க சட்டப்படி அவங்க எல்லாமே கணக்கெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. யாருமே அவங்க என்ன இப்போ அந்த வகுப்பு போர்டுங்கிறது ஒரு ஜுடிஷியரி பாடி. சரி, அதாவது அந்த வகுப்பு போர்டு சேர்மன் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி. எப்படி கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜி ஒரு ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டர் செல்லுமோ அதே மாதிரி நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதில் அந்த சொத்து அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த சொத்து வந்து வகுப்போடு சொத்துன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் எதுவும் பண்ண முடியாது. அவர்கிட்ட தான் போகணும். அவருக்கு கோர்ட் இருக்காங்க. நீங்கள் வகுப்போடு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு செட்டப் இருக்காங்க. கோர்ட் இருக்குது, இந்த மெம்பர்ஸ் உட்காருவாங்க, சேர்மன் ஊச்சா வந்து ஜட்ஜி. அப்போ அவங்க விசாரிச்சுட்டு அவங்க சொத்துன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதனால பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் என்னுடைய இடத்த விற்க முடியல, என் மகளுக்கு கல்யாணம், ஏன் இடம் ரொம்ப காலமாக நான் வச்சுட்டு இருக்கேன், அதை இப்போ வகுப்போடு சொத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அதெல்லாம் பெரிய அளவில் அந்த பிரச்சனை எல்லாம் போச்சு. அப்போ இது எல்லாமே கணக்கு வழக்க பார்க்க வேண்டியது இருக்குது, சரியாக விசாரிக்க வேண்டியிருக்கு. அது கேட்டால் அவங்க பல கருத்துக்களை அதில் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா அதுக்கு ஒரு சட்டம் வந்தால் சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இந்த கேள்விகள், அதாவது கணக்கு வழக்கெல்லாம் காட்டுங்க கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதில் ஒரு ஜாகிர் ஹுசேன் நபர் இல்லப்பா இதில் கொள்ளையடிச்சிடாதீங்க வகுப்பாரியத்தோட சொத்துன்னு சொல்றாரு. இப்படி சொன்ன ஒரு நபரையே கொலை செய்யும் அளவுக்கு வராங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய இது போல நிறைய இருக்குமோ? ஏகப்பட்டது இருக்கு. அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி, இது ஒரு சோறு தான். ஆமா, இது மாதிரி நிறைய இருக்கு, பானை நிறைய இன்னும் இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா சுத்தி எல்லா பக்கங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொத்துக்களை நிறைய அபகரிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நீங்கள் பண்ண முடியாது. அப்போ அபகரித்தவங்க பூராமே வந்துக்கு இதுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. கேட்டால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக அது வகுப்பு பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வசதி வாழ்க்காக வாழ்வாங்க. இஸ்லாமிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. கேள்வி கேட்டால் இந்த மாதிரி உயிர் பலி நடக்கும். இப்போ அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த குடும்பமும் போச்சு. இவ்வளவுக்கும் படிச்சாலும் உதவி ஆய்வாளராக இருந்தவர், காவல்துறையிலே இருந்தவர், அவரை காப்பாற்றிக்க முடியல. எனக்கு அதுல ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, காவல்துறையில இருந்த ஒரு ஆள் ரிட்டையர்ட் ஆனாலு அவரை காப்பாற்றிக்கலன்னா இந்த அரசு பொதுமக்களை எங்கிருந்து காப்பாற்ற போகுது? ஆனால் கண்டிப்பாக முன் வர மாட்டாங்க. யாரும் என்ன முன் வர போறாங்க? இந்த பேர் தேடுறோம், விசாரிக்கிறோம், பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்களே. இப்போ ஒரு 3 நாள் சென்று ஒரு 4 பேர் போய் சரண்டர் ஆவான். அவன் ரைட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சு அவ்வளோதான். நான் ஒரு 3 நாளைக்கு பேசுவோம், எல்லா மீடியாவுமே ஒரு 3 நாளைக்கு பேசுவாங்க, எல்லா தலைவர்களுமே 3 நாள். ஏன்னா வேற பிரச்சனைகள் வந்துடும்ல. கண்டிப்பா. இல்லை, எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த நபர் கொலை செய்யப்படுறாரு. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை ஜெகபர் அலியும் கொலை செய்யப்பட்டார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் இப்படி கொலை செய்யப்படும் பொழுது இது ஒரு மத ரீதியிலான ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கும், கலவரமே மூன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கல, அரசும் மௌனமா இருக்க. என்ன காரணம்? ஆமா, இஸ்லாமிய அந்த வகுப்பு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் அதுக்கு உறுதுணையா இருக்கிறதுனால கம்மன் இருக்காங்க. அதுதான் கேட்கிறேன் நான். இல்லைன்னு சொன்னா இந்நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்கு தையத்தக்கான குதிக்கிறவனுங்க, இதுக்கு ஏன் யாருமே குதிக்கல? அவர் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம், அதையெல்லாம் கவனிப்போம், கேட்போம்னு சொல்லிட்டு வகுப்பு போர்டுக்கு சேர்மனாக இருக்கக்கூடியவர் ஒரு எம்பி, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. அவர் கூட இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு, நாங்கள் வகுப்பு போர்டு மூலமாக அதை பார்ப்போம். அப்போ இவருக்கு இது நாள் வரைக்கும் தெரியாதா? இப்படி ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்றது அவர் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேணாமா? முத்தவழிகளுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு இப்போ சொல்கிறாரு. அப்போ இந்த முத்தவழிக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? அப்போ இது எல்லாமே ஆளும் கட்சிக்கு அனுசரணையாக உள்ளவர்கள் இங்கே வாழ முடியும், அனுசரணை இல்லாதவங்க வாழ முடியாதுங்கிறது தான் இதனுடைய நிலை. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.